என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. இது ஆயத்தப்படுத்துகிற நேரம், சுத்திகரிக்கிற ஒரு நேரம். பாத்திரத்தை தேவன் பரிசுத்தப்படுத்துகிற நேரம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிற நேரம். உங்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்த போகிறார், உங்களோட தான் நேரடியாய் பேச போகிறார், உங்களை தான் சந்திக்க போகிறார். அதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். என் ஆவி ஆத்மா சரீரத்தை பூரணமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி உம்முடைய பாத்திரமாக என்னை பயன்படுத்தணும். உம்முடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாய், எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் என்னை பயன்படுத்தணும். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஐ சரண்டர் ஆல் ஓ காட். என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். அற்புத நாதா உம் கரத்திலே அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். ஒப்பு கொடுங்க. Thank you Lord. ஆண்டவரே என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே எழுப்புதல் திட்டத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்தி என்னை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் நிறைவேற ஒப்பு